அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு செல்லும் விதம் சந்தேகம் அளிப்பதாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், என்ன மாதிரியான சந்தேகங்கள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எழுந்துள்ளதாக கூறியுள்ளார்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை வீதம் பல சந்தேகங்களை எழுப்புவதாக சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்திருக்கிறார். அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்று ஊடகங்கள்ல பேசுகையில் முதல்ல காவல்துறையிடம் புகார் அளித்த பிறகே பல்கலைக்கழகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார். ஆனால் நேற்று ஊடகத்தை சந்தித்த சென்னை காவல்துறை ஆணையர் பல்கலைக்கழகத்தில் குழு மூலமாகவே காவல்துறைக்கு புகார் வந்தது என்று கூறுகிறார். ஏன் இத்தனை முரண்பாடுகள்? உண்மையில் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறது? உண்மையில் என்ன நடக்கிறது என்று பதிவு செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவி குற்றவாளிக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக தெரிவித்ததாகவும் சார் என்று கூறி குற்றவாளி பேசியதாகவும் தெரிவித்ததாக முதலில் செய்தி வெளிவந்தன. ஆனால் அதனை அப்படியே வெளிவராமல் மறைக்கும் முயற்சி நடப்பதாக தெரிகிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை தமிழக பாஜக இதனை விடப்போவதில்லை. பிரச்சனையை மட்டுமின்றி உண்மையை மறைத்து விடலாம் என்ற நோக்கம் திமுக அரசு இருக்குமே. ஆனால் திமுக அரசுக்கும் இந்த குற்றத்தில் தொடர்பு இருப்பதாக தான் கருத முடியும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.